نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தொழுகை ஹஜ்ரத்னா அபூ ஸஈத் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகை எப்படி இருந்தது என்பதை பற்றி அபூ ஸஈத் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்பதாக தக்பீர் கட்டியதும் சிறிது நேரம் மௌனமாக இருப்பாங்க. அப்ப நாங்க ஒரு முறை உங்கள்கிட்ட கேட்டோம், தக்பீர் கட்டியதற்கு பின்னால் அல்ஹம்து சூரா ஓதுவதற்கு முன்னால் தக்பீர் கட்டிட்டோம், அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டிட்டோம், தக்பீர் கட்டிட்டு அல்ஹம்து சூரா ஓதுறதுக்கு முன்னாடி சிறிது நேரம் மௌனமா இருந்தாங்க. அப்போ நாங்க கேட்டோம், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க மௌனமா இருக்கீங்களேன்னு. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த துஆவை ஓதியதாக சொன்னாங்க. அதுல முதலாவது துஆ, இந்த ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக அஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக. இந்த துஆ இதுக்கு பெயர் சனா. அப்போ தொழுகையில இந்த சனா ஓதுதல் என்பது அவசியமான ஒன்று. தொழுகையில இந்த சனா ஓதுவது என்பது அவசியமான ஒன்று. தொழுகக்கூடிய தொழுகையாளிகள் இத முக்கியமா கத்து வச்சுக்கணும். ஒருத்தர் தொழுகக்கூடிய தொழுகையாளி ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கு இந்த துவாவை என்ன செஞ்சுக்கணும், அவர் அவசியமா கத்து வச்சுக்கணும். இந்த துவா தெரியாம அவர் தொழுகைய என்ன செய்யாது, அது கூடுமான தொழுகையாக ஆகுமான தொழுகையாக அது ஆக்கிவிடாது. யாருமே என்ன சொல்ல முடியாது, எனக்கு தொழுகைக்கு உண்டான துவா எனக்கு தெரியாது என்பதாக சொல்லிட முடியாது. அப்போ தொழுகைக்கு முன்னால், அதை தக்பீர் கட்டியதற்கு பின்னால் அல்ஹம்து சூராவுக்கு முன்னாடி இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். ஓதியதற்கு பிறகு இந்த இதுக்கு உண்டான அர்த்தத்தையே சொன்னாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹுவே சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அல்லாஹுவே உன்னையே நான் போற்றி புகழ்கின்றேன். இது முழுக்க முழுக்க அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தைகள். ஒரு அடியான் தந்து அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறான் அப்படின்னு சொன்னா, அந்த அடியான் தன்னை துதிப்பதையும் அந்த அடியான் தன்னை புகழ்வதையும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அது அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹுவை எந்த அளவிற்கு ஒரு அடியான் திக்ர் செய்கின்றானோ, அல்லாஹுவை எந்த அளவுக்கு அவனுடைய வல்லமையை அவனுடைய மேன்மையை ஒரு அடியான் சொல்லிக்கிட்டே இருக்கிறானோ, வார்த்தைகள்லயே சிறந்த வார்த்தை, மனிதர்கள் பேசக்கூடிய வார்த்தையிலே சிறந்த வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, குல் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக வ உமிர்து அனா அவ்வலுல் முஸ்லிமீன். நான் அல்லாஹ்விற்காக வேண்டிய வாழ்க்கை, அல்லாஹ்விற்காக வேண்டிய என்னுடைய மரணம், இதெல்லாம் அல்லாஹ்விற்காண்டிய என்பதாக சொல்வதும், லா இலாஹ இல்லல்லாஹு அந்த உமிர்து அனா மினல் முஸ்லிமீன், நான் அல்லாஹ்வை வணங்கக்கூடியதுல முதன்மையானவனாக இருக்கிறேன் அப்படின்னு மனிதன் சொல்வதுதான் பேச்சிலேயே சிறந்தது, அழகான பேச்சு என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதே போன்று அல்லாஹ்வை புகழ்வதை ஒரு அடியான் அல்லாஹ்வை புகழ்வதை விரும்புறான். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, யா அல்லாஹ் உன்னையே நான் புகழ்கின்றேன், உன்னையே நான் போற்றி புகழ்கின்றேன், உன்னை தூயவன் வ பிஹம்திக, நீயே தூயவன் எனவே உன்னை துதிக்கிறேன், நீயே தூயவன் எனவே என்ன செய்யறேன், உன்னை நான் திக்ர் செய்யறேன், உன்னை நான் துதிக்கிறேன். தபாரக அஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக, உன்னுடைய அருள் இருக்குது, அது ஆக உயர்வானது. உலகத்திலேயே யாருக்கும் எந்த விதமான அருள் என்று சொன்னாலும் உதவி, எவ்வளவு பெரிய உதவியை செஞ்சு ஒரு திருப்திப்படுத்திட முடியாது. ஆனால் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதாக நாடிட்டானா அது முழுமையான உதவியாக திருப்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே உன்னுடைய அருள் உயர்வானது, உனது மேன்மை உயர்வானது, உன்னை தவிர வழிபாட்டிற்குரியவன், உன்னை தவிர வணங்குவதற்கு வேறு யாருமே இல்லை என்பதை சொல்லக்கூடிய ஒரு துவாவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஓதுனாங்க.
இதே மாதிரி இன்னொரு இது அபுதாவுது நசாயி போன்ற ஹதீஸ் கிதாபுகள்ல இந்த துவா இடம்பெறுது. மற்றொரு ஹதீஸில் வரக்கூடிய ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தக்பீர் கட்டியதற்கு பின்னாடி மௌனமா இருந்தாங்க. நாங்க போய் கேட்டோம், அல்லாஹ்வுடைய தூதரையே மௌனமா இருக்கீங்கன்னு சொல்லி. அதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தக்பீருக்கும் அழுகந்துக்கும் இடையில இந்த துவாவை ஓதுனாங்க என்பதாக மற்றொரு ஹதீஸ்ல இன்னொரு துவா ஒன்று இடம்பெறுது. ஆனா பிரபலயமாக அந்த சனா என்று சொல்லக்கூடிய அந்த சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக என்று சொல்லக்கூடிய துவா ஹசன் தரத்தில் அமைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அது ஓதப்படுது. இந்த துவாவையும் ஓதிருக்காங்க. அல்லாஹும்ம பாயிது பைனி வ பைன ஹதாயா கமா பஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். அல்லாஹும்ம நக்கினி மின் ஹதாயா கஸௌபில் அபியலி மினத் தனசி. அதே போன்று அல்லாஹும்ம அக்ஸில்னி மின் ஹதாயா பில் மாஇ வ சல்ஜி வல் பரதி என்கின்ற இந்த துவாவையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சனா ஓதுவதற்கு பதிலால் அந்த தக்பீருக்கும் அல்ஹம்துக்கும் இடையே ஓதி இருக்கிறாங்க. ஏன் இந்த துவாவை ஓத சொன்னாங்க? அதுக்கு என்ன காரணம்? தக்பீர் கட்டிட்டோம், அல்ஹம்து சூரா ஓதிடலாம், ஏன் இந்த துவாவை ஓத சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த துவாக்களுடைய சிறப்பை பற்றி நாம ஹதீஸினுடைய அந்த விரிவாக்கத்துல அந்த ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க. முதலாவது விஷயம், தொழுகையில் ஷைத்தானால் ஏற்படுத்தப்படக்கூடிய அந்த ஊசலாட்டத்தை இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அது தடுத்துடும். ஏன்னா அல்லாஹ்வை புகழும் பொழுது ஷைத்தானுக்கு கோபம் வந்துடும். எந்த ஒரு அடியான் அல்லாஹ்வை புகழ்றானோ, அதனால தான் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் இது மூணுமே முதன்மையான திக்ராக நமக்கு சொல்லப்படுது. எத்தனையோ திக்ருகள் இருக்குது, ஆனா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் இந்த மூணு திக்ரையும் முதன்மையாக நமக்கு எந்த ஹதீஸை எடுத்து பார்த்தாலும் அல்லாஹ்வை திக்ரு செய்யணும் அப்படின்னு சொன்னா இதுதான் வரும். தஸ்பீஹ ஃபாத்திமானே ஒரு பேர் இருக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவுக்கு சொல்லி கொடுத்த திக்ரு இந்த திக்ரு. இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஏன் முதன்மைப்படுத்தப்பட? இது மூணுமே அல்லாஹ்வை புகழ்வது. ஒரு அடியான் அல்லாஹ்வை புகழ ஆரம்பிச்சுனா அப்படின்னு சொன்னா ஷைத்தானுக்கு வெறியையும் கோபத்தையும் ஏற்படுத்தும். அந்த அடியானை பார்த்து ஷைத்தான் வெறி பிடிச்சு ஓடிடுவான். எந்த அடியான் அல்லாஹ்வை புகழ ஆரம்பிச்சுட்டானோ சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்ங்கறான், அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்பதாக இந்த திக்ரை ஓதும் பொழுது ஷைத்தான் கோபம் கொண்ட நிலையில அந்த அடியானை தன்னால கெடுக்க முடியலையே, அல்லாஹ்வை புகழ்வது ஷைத்தானுக்கு பிடிக்காதனால ஓடிறான். அதனால இது அல்லாஹ்வை புகழக்கூடிய திக்ராக இருக்கிறதுனால முதல் விஷயம், ஏன்னா இக்காமத்து சொல்லும் பொழுது பாங்கு சொல்லும் பொழுது ஷைத்தான் காற்றை வெளியே விட்டவனாக ஓடுறான். இக்காமத் சொல்லும் போது மீண்டும் உள்ள வரான். இக்காமத் சொல்லும் போது திருப்பி ஓடுறான். இக்காமத் சொல்லி முடிச்சதுக்கு பின்னாடி என்ன செஞ்சான், திருப்பி உள்ள வந்து தொழுகையாளினுடைய உள்ளத்துல ஊசலாட்டத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தணும் என்பதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அந்த ஊசலாட்டத்தை தடுக்கக்கூடிய ஒரு துவா தான் இது. ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தை தடுக்கும். ஷைத்தான் ஏற்படுத்தும் மனக்குழப்பத்தை இந்த துவாவை ஓதிட்டு நாம தொழுவதனால இது தடுக்கும். அவனது ஊதலை தடுக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப ஷைத்தானுடைய ஊதல்னா என்ன அப்படின்னு சொன்னா அகம்பாவத்தை அதை அழித்து விடும். ஷைத்தானுடைய ஊதலுக்கு பெயர் தான் அகம்பாவம். எப்ப பார்த்தா திமிரு பிடிச்ச மாதிரியே சில பேர் இருப்பான். அதுக்கு கேட்டா அதுக்கு பேர் என்ன செஞ்சுக்குவான், இது என்னுடைய கெத்து அப்படிமா, யாரையுமே மதிக்க மாட்டான். அதுதான் ஷைத்தானுடைய ஊதல். அப்போ தொழுகைக்கு ஒரு தொழுகையாளியாக ஒருத்தர் ஆயிட்டாருன்னா இந்த துவாவை ஓதி அவர் தன்னுடைய தொழுகையை அவர் தொடரும் பொழுது ஷைத்தானுடைய ஊதலை அது தடுத்துரும், அகம்பாவத்தை இல்லாமல் செய்துவிடும். அடுத்து சொல்றாங்க அவனது துப்பலை தடுத்துரும். துப்பல்னா என்ன அப்படின்னு சொன்னா அது தீய கவிதைகள் பாடல்கள் ஆகும் என்பதாக ஹதீஸ்ல விளக்கங்கள் சொல்லப்படுகின்றது. அப்போ ஷைத்தானுடைய ஊதலை அதாவது அகம்பாவத்தை அழிச்சிடும். ஷைத்தானுடைய துப்பலை அதாவது கெட்ட விஷயங்களை, கெட்ட கவிதைகளை, கெட்ட ராகங்களை, கெட்ட பாடல்களை என்ன செஞ்சிடும், அது உள்ளத்துல இருந்து எடுத்துரும். ஷைத்தானுடைய ஊசலாட்டம் மனக்குழப்பத்தை என்ன செஞ்சிடும், இதை ஓதிட்டு தொழுகிறதுனால அந்த தொழுகையாளிகளுக்கு இந்த துவா பாதுகாப்பை ஏற்படுத்தும். இந்த துவாக்கள் தொழுகையை சிறப்பாக ஆக்கி தரும் என்பதாக ஹதீஸினுடைய விளக்கங்களிலே நம்மளால பார்க்க முடியுது. இப்ப தொழுகைக்கு ரொம்ப அவசியமானது சனா ஓதுவது. எனக்கு தெரியாதுங்க அப்படின்னா நீ தொழுகிறதுக்கு உனக்கு அருகதையே இல்லைன்னா அர்த்தம். இப்ப நம்ம அப்படிதான் சொல்லணும், நான் தொழுகிறேன் எனக்கு சனா தெரியாத எடுத்துங்க, நான் சின்ன பிள்ளை மருசாக்கு போகல அப்படின்னு சொன்னா அது உன் தலையெழுத்து. அல்லாட்ட போய் நீ என்ன செய்ய, நாளைக்கு அல்லாஹ் புடிச்சு வச்சு கேட்பான். ஒரு சனா 4 வார்த்தை அது உனக்கு சொல்ல தெரியல, ஆனா சினிமா பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்குமா அந்த ஆளு.
சினிமா பாட்டுலாம் கேட்டோம்னா நல்லா சொல்லக்கூடிய ஒரு கேவலமான ஒரு ஜென்மத்துல இருந்தா இது வராது. அப்ப இது தெரியாம நான் தொழுகைக்கு வரேன்னா நீ வரவே வேணாம். அந்த தொழுகை என்ன செய்யப்படாது, அல்லாஹ் கூடத்துல அது முழுமையான முறையில அது ஏற்றுக்கொள்ளப்படாது. உண்மையாகவே அதனுடைய இல்மு இல்லை, அதனுடைய மனன சக்தி இல்லை, அதை என்னால மனப்பாடம் செய்ய முடியல, நான் கஷ்டப்பட்டு நான் மனப்பாடம் பண்ணி பார்த்துட்டேன், என்னால முடியல, அந்த ஒரு கெப்பாசிட்டி என்னுடைய உடல்லையும் அல்லது ஆற்றல் இல்லாம போயிடுச்சுன்னு சொன்னா அல்லாஹ் ஏத்துக்குவான். எல்லாம் இருந்தும் அதை எனக்கு தெரியாதுன்னு சொல்லி வந்த தொழுகை அந்த தொழுகை பிரயோஜனம் உள்ள தொழுகையாக இருக்காது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒன்று, தொழுகையினுடைய இரண்டாவது முக்கியமான விஷயம் தக்பீர் கட்டுதல். இது தக்பீர் கட்டியதற்கு பின்னாடி இப்ப நம்ம சொன்ன முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் தக்பீர் கட்டுதல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அக்பர் என்பதாக தக்பீர் கட்டுவாங்க. தக்பீர் கட்டியதற்கு எங்களுக்கு தொழுகை நடத்தினாங்க. அத்தாயிர் ரலியல்லாஹு அவர்களின் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தொழுகை நடத்தினாங்க. அப்ப நாங்க பார்த்தோம், அல்லாஹ் அக்பர் என்பதாக தக்பீர் கட்டிட்டு அவர்களுடைய இடது கையை வலது கையால் பிடித்து கொண்டார்கள். அவங்களுடைய அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி நாங்க பார்த்தோம், அவங்களுடைய இடது கை இப்படி இருந்துச்சு, இடது கையை என்ன செஞ்சிருந்தாங்க, வலது கையில பிடிச்சிருந்தாங்க என்பதாக ஹஜ்ரத்னா அத்தாயிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இதுதான் சரியான ஒரு வழிமுறை. இப்ப இத தொப்புள் மேல கட்டுறதா நெஞ்சு மேல கட்டுறதான்னு ஒரு பிரச்சனை போய் ஒரு அதுல ஒரு மாற்று கருத்துகள் இருக்குது. நம்ம அந்த அளவுக்கு போக வேணாம். இப்ப இந்த தக்பீரை நம்ம எங்க கட்டணும் அப்படிங்கிறது, அதாவது எப்படி கட்டணும் அப்படின்னா, இடது கை இருக்கணும், அதுக்கு மேலதான் வலது கை இருக்கணும். ஒரு முறை நான் என்ன செஞ்சேன், நான் வலது கையை வச்சு இடது கையை பிடிச்சிருந்தேன். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழுத்து விட்டாங்க. நான் தொழுதுகிட்டு இருக்கும் போது என் கையை பிடிச்சி இழுத்து இடது கையை உள்ள வச்சுட்டு வலது கையை மேல வச்சு கொடுத்தாங்க என்பதாக இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் சொல்றாங்க. எனவே தொழுகையில தக்பீர் கட்டுவதனுடைய அந்த கைகளை முதல்ல இடது கையை வச்சிடணும், அதுக்கு மேல வலது கையை பிடிப்பதுதான் தொழுகைக்கு சரியான வழிமுறை. இது தக்பீர் கட்டக்கூடிய முறை என்பதாக ஹதீஸின் வாயிலாக திருமீது என்ற ஹதீஸ் இடம்பெறுது நம்ம பார்க்கிறோம். அதே போன்று அல்ஹம்து சூரா ஓதுவது தொழுகைக்கு ஆக முக்கியம். சனா ஓதுதல், தக்பீர் கட்டியதற்கு பின்னாடி சனா ஓதுதல், அதுக்கு பிறகு அந்த இடது கையின் மீது வலது கையை வைத்து சரியான முறையில் பிடித்துக் கொள்ளுதல், அல்ஹம்து சூரா ஓதுதல். எனக்கு அல்ஹம்து சூராவும் தெரியாதுங்கன்னு சொன்னா நம்ம ஒன்றும் சொல்றது மாதிரி இல்லை. அல்ஹம்து சூராவும் எனக்கு தொழுகையில ஓத தெரியாதுன்னு ஒரு ஆளு சொன்னானா, அதனால நம்ம ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அல்ஹம்து சூரா இல்லை என்றால் தொழுகை கிடையாது. அல்ஹம்து சூரா ஓதாம நேரடியா எதையாவது ஒன்ன ஓதிட்டு போனா தொழுக கூடாது. அல்ஹம்து சூரா தான் எல்லா தொழுகைக்கும் அப்படி, அது மாறவே மாறாது. ஃபர்லா இருக்கட்டும், சுன்னத்தா இருக்கட்டும், நஃபிலா இருக்கட்டும், வாஜிபுகளாக இருக்கட்டும், அதுக்கு அல்ஹம்து சூரா மெயினான விஷயம். அப்ப தொழுகையில அல்ஹம்து சூரா ஓதுதல், அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய ஓதுதலை அல்ஹம்து சூராவில் இருந்துதான் ஆரம்பம் செய்வார்கள் என்பதா இந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். இது தொழுகையினுடைய முக்கியமான விஷயங்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.